அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம் என்பது எவ்வளவு எளிமையானது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் என்பது ரொம்ப எளிமையானது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப எளிமையானதாக இருக்கும். அதில் ஒரு விஷயந்தான் அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்வது, அதாவது அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவது. அல்லாஹ் தஆலாவை நம்ம நிறைய திக்ருகள் மூலியமாக நினைவு கூறலாம். அதில் ஒரு திக்ரு இருக்குது, இது மிகவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த திக்ராக அமையுது. இந்த திக்ரை நம்ம ஓதுறோன்னு சொன்னால் மலக்குமார்கள் நன்மைகளை எழுதுவாங்க. எல்லா திக்ருகளுக்கும் மலக்குமார்கள் நன்மைகளை எழுதுவாங்க. ஆனால் இந்த திக்ரை நம்ம ஓதுறது மூலியமாக மலக்குமார்கள் நமக்கு நன்மைகளை எழுதுவாங்களாம் எழுதி எழுதி களைச்சி போயிடுவாங்களாம். களைச்சி போய் அல்லாஹ் தஆலாட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் உன்னை இவ்வளோ புகழ்றானே, நாங்கள் எவ்வளவுதான் நன்மைகளை எழுதுறது அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, என்னுடைய அடியானா என்னை புகழ்றான், அப்போது இதற்கான நன்மையை நானே அவனை பார்த்து நேரடியாக கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவே நன்மைகளை தானா தரதாக, நேரடியாக பார்த்து தரதாக சொல்கிறானா. அது என்ன திக்ரு அப்படின்னா, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா எம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக்க. இந்த திக்ரை ஓதுனா அல்லாஹ் தஆலாவே நமக்கு நேரடியாக நன்மைகளை தரதாக சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி மிக இலகுவான திக்ருகளை அதிகமாக நம்ம ஓதி வெற்றி பெற்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.